1/2 கப்பு தண்ணி, 1/2 கப்பு தயிர், 1/4 கப்பு பால், கொஞ்சம் எண்ணெய், சக்கரை போட்டுக்கிறோம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். பேக்கிங் சோடா வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 கப்பு மைதா மாவு சேர்க்க போகிறோம். 2 கப்பு தான் 1 கப்பு கோதுமை மாவு அழகாக கலந்துக்கலாம். நல்லா அழகாக ஃபஸ்ட்டு இதில் பிசைஞ்சிக்கலாம், அப்புறமா கையால் எடுத்துக்கலாம். கையால் நல்லா அழகாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். மேலே கீழே கொஞ்சம் 1 மணி நேரம் அதை அப்படியே ஊற வைக்கலாம். 1 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம செய்யலாம். பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. வச்சுட்டு இதை பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக ஒட்டிட்டோம். இது மேலே அப்படியே ஒரு டவல் போட்டு ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம அழகாக அதை உருட்டுவோம். போதும் கூட்டு வச்சுட்டு நம்ம இஷ்டம் அந்த எந்த ஷேப்பில் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம அழகாக இதை வச்சு எடுத்துக்க வேண்டியோம். அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே அப்படியே நம்ம புதிமா மிதமான சூட்டில் இது அழகாக இருக்கும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சூட்டில் இது அப்படியே வறுத்துருக்கு. இது அழகாக வெந்துடுது. இது வெந்துடுது. இதை நம்ம அழகாக எடுத்து நம்ம இதுக்குள்ளே வைக்கிறோம். ஏர் ஃப்ரையில் வைக்கிறோம். நம்ம வச்சுக்கிறோம். தண்ணி தடவுறோம். பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு சேர்க்குறேன் நான். மேலே கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் அழகாக போட்டுடலாம். வேக வைப்போம். கையெல்லாம் அழகாக அப்படியே குத்தி விடலாம். பாருங்க, ஏன்னா சூப்பராக வந்துருச்சுல்ல. இதை அப்படியே எடுத்துடலாம். இதை எடுத்து வச்சிடலாம். நம்ம பட்டரை வந்து மெல்ட் பண்ணிக்கிறோம். மெல்ட் பண்ண பட்டரை நம்ம அழகாக அது மேலே தடவிக்கலாம். சூப்பரான ஒரு நான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம பூண்டு சேர்த்தல அது ரெடி ஆகிடும். இதுக்குள்ளே வைக்கிறோம். ஏர்க்குள்ளே வச்சுட்டு நம்ம இதை கிரில் பண்ணுறோம். வச்சுட்டு நம்ம அதை போகிறோம். அப்படியே எடுக்கிறோம். கொஞ்சம் அப்படியே கார்லிக், சில்லிங் ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நம்ம அழகாக சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் வெள்ளை கலர் கொஞ்சம் அழகாக துவைக்கலாம். அப்படியே இதை கொஞ்சம் கையால் அப்படியே குத்தி விடுங்க. கட்டிட்டோம். பார்க்கலாம். பாருங்கள், என்ன சூப்பராக கிரில் ஆகிடுது. நெருப்பில் செய்யலாம், இல்லை கேஸ் இருந்துச்சுன்னா கூட கேஸில் போட்டு அழகாக செய்யலாம். மேலே பட்டர் நம்ம அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். வீட்டில் கேஸ் அடுப்பு இருந்துச்சுன்னா கேஸ் அடுப்பில் கூட அழகாக திருப்பி போட்டு அழகாக அதை சுடலாம். பாருங்கள், ஒரு கார்லிக் நான் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சிடலாம். இப்போ இது பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துடுது. ஃப்ரை பண்ணிட்டோம். அது வெந்துடுச்சு. வெந்தத்தை எடுத்து நம்ம இதுக்குள்ளே வைக்கிறோம். அது வேகட்டும். நான் வந்து சீஸ் வந்து நல்லா துருவி அழகாக வச்சுக்கிறேன். துருவி வச்ச சீஸை நம்ம அழகாக இதில் போட்டுக்கலாம். துருவி வச்ச சீஸ் போட்டுக்கணும். இதில் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறோம். நம்ம மடிச்சுக்கலாம். இங்கே அழகாக இதையும் அழகாக இதை மடிச்சிடலாம். இது நல்லா அழகாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அழகாக ஒட்டி எடுத்துக்கலாம். இதை ஊற்றிட்டோம். அப்படியே தண்ணி தடவிட்டு இதை அப்படியே எடுத்துட்டு எடுத்துட்டு அழகாக பட்டர் தடைக்கலாம். அப்படியே இருக்கட்டும். உச்சி உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது ரெடி ஆகிடுது. வந்துடுது. இதை அப்படியே நம்ம கிரில் பண்ணிடலாம். நம்ம இதுக்குள்ளே வச்சு இது கூட கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நம்ம அப்படியே பிசைஞ்சிக்கலாம். நான் ஊற்றிட்டு உருளைக்கிழங்க வச்சு நம்ம டஃப் பண்ணலாம். உருளைக்கிழங்கு வச்சுட்டு இதை அழகாக நம்ம மடிச்சு விட்டு இதை உருளைக்கிழங்கு வச்சுட்டு இதை நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இதை ஒட்டி எடுத்துட்டோம். தண்ணி தடவிட்டு அப்படியே எடுத்துட்டு நம்ம இது மேலே வச்சிடறோம். இது அப்படியே மிதமாக கணக்கில் அப்படியே அழகாக வந்திருக்கு. பாருங்க, சூப்பராக உப்பி வந்திருக்கு. பட்டர் தடைக்கலாம். அழகாக இதில் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சீஸ் வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதை அப்படியே மடிச்சிக்கலாம். அப்படியே இதை மடிச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம இதை அழகாக ஊற்றி எடுத்துக்கலாம். இது அழகாக வந்துடுது. ஏர் ஃப்ரையில் வச்சுட்டு அழகாக அப்படியே எடுக்கிறோம். என்ன எடுத்துட்டு சூப்பராக அழகாக ஃப்ரை பண்ணிட்டு தடைக்கலாம். சூப்பராக நம்ம நான் செஞ்சிட்டோம். சும்மா அது மேலே கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒன்று சாதா செஞ்சுக்கிறோம், ஒன்று வந்து சீஸில் செஞ்சுக்கிறோம், ஒன்று வந்து கார்லிக்கில் போட்டு செஞ்சுக்கிறோம், ஒன்று வந்து உருளைக்கிழங்குல செஞ்சுக்கிறோம், ஒன்று உருளைக்கிழங்கு சீஸ் கலந்து செஞ்சுக்கிறோம். எல்லா வெரைட்டியும் நான் செஞ்சுட்டேன். நம்ம செஞ்சது வந்து ஒரே மாவு தான். மாவு பக்குவம் மட்டும் நீங்கள் அழகாக கலந்துங்க. இதுக்கு நான் சூப்பராக இதுக்கு வந்து ஒரு சிக்கன் கிரேவி பண்ணி இருக்கிறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் செஞ்ச இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தட் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த நான் ரொட்டி எப்படின்னு சொல்லுங்கப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.